சொல்ல சொல்ல அவனு சொன்னான், பகுத்துண்டு பல்லுயிர். அந்த பிள்ளை பகிர்வு மனப்பான்மை இருக்கணும். எல்லாம் நமக்கு தான் வேணும் சொன்னோம்னா மகிழ்ச்சியே இல்லாம போயிடும். மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும். புரியுதா? மகிழ்ந்திருக்க வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும். திருவிவிலியம் பைபிள்ல ஒரு வார்த்தை, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிக்கின்றோம். பகிர்ந்து வாழவும் நன்மை செய்யவும் மறவாதீர்கள். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நிறைய நேரம் பேசிட்டேன். ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது 2 காரியம். மறந்து விடாதீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ந்திருங்கள், பகிர்ந்து வாழுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறக்கும். என்னை போல நீங்களும் நல்ல பிள்ளைகளாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.